நாம் பார்க்குறது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம். இதற்கு முன்னால் தான் இந்த ஸ்கைவாக் பிரிட்ஜு ஒன்று கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது கட்ட ஆரம்பிச்சதுலேருந்தே ரொம்ப பிரச்சனைகளை சந்திக்குது. முதல்ல இது டவுனாக இருந்ததாகவும், அதன் பிறகு இதை ஐஐடி இன்ஜினியர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி இது சரியில்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் திரும்பவும் இதை கட்ட சொல்லி அறிவுரை சொன்னதுக்கப்புறம் இதை மாற்றி அமைச்சு திருப்பி கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இடையில் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்து அதுக்கும் கொஞ்சம் நாள் டைம் எடுத்து அதுவும் காலதாமதம் ஆனது. அதுக்கும் கொஞ்சம் காலதாமதம் ஆகித்தான் இப்போது திருப்பவும் இந்த கட்டுமானங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இது தொடர்ந்து ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் இந்த கட்டுமானங்கள்லாம் நடக்குது. இந்த கட்டுமானங்கள் இவ்வளோ மெதுவாக நடக்கக்கூடாது. ஏன்னா பொதுமக்கள் 2023 டிசம்பரில் திறந்த இந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுத்துது. இன்னும் இந்த மக்கள் பாதசாரிகள் நடந்து போகிறதுக்கு மிக கஷ்டப்படுறாங்க. அதை நம்ம நிறைய பார்க்குறோம். இந்த பிரிட்ஜானது அந்த எதிர தெரியுதே அந்த ரைட்டர் பில்டிங் இருக்கே, அங்கே போய் இங்கேருந்து கிராஸாக போய் அந்த ரைட்டர் பில்டிங்க்கு போகுது. இந்த கடக்கிறாங்க பாதசாரிகள் கடக்கிறாங்க பாருங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கடந்து போகிறாங்க. பஸ்ஸுகள்லாம் நிறுத்தி இவங்க பஸ்ஸுகளில் பெரும்பாலும் வேகமாக வரும் வாகனங்கள் எல்லாமே சில நேரம் நிற்கிறதே கிடையாது. அதை நிறுத்தி தான் அதுக்கப்புறம் பாதசாரிகள் கடந்து போகிறாங்க. அதன் பிறகு இந்த ரைட்டர் பில்டிங் இருக்கு இல்லையா, அந்த பெரிய பில்டிங்கு, அங்கே தான் இந்த பாலம் போய் சேருது. ஆனால் கிராஸாக போய் சேருது. அந்த மாதிரி தான் வடிவமைச்சிருக்கிறாங்க. இன்னும் இந்த பாலம் எவ்வளோ நாளாகும் இந்த பாருங்கள். ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. இந்த பாலம் கட்ட ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. ஆனால் பாலம் வேலைகள் ரொம்ப மெதுவாக நடக்குது பாருங்கள், ரொம்ப மெதுவாக நடக்குது. நாம் இந்த இடத்துக்கு ஏற்கனவே ஒரு முறை வீடியோ போட ட்ரை பண்ணோம். ஆனால் காலதாமதம் ஆயிடுச்சு. ஆனால் இது சரி அதுக்குள்ளே முடிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இவங்க ரொம்ப மெதுவாக தான் இந்த வேலையை பார்க்குறாங்க. இது மக்களுக்கு மிக அவசியமான தேவையான ஒன்றாக இருக்குது. இந்த கிளாம்பாக்கம் ரயில் நிலையமும் சரி, இந்த நடைபாதை ஸ்கைவாக் பிரிட்ஜும் சரி, ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. பாருங்கள், அங்கேருந்து இங்கே கிராஸ் பண்ணணும். பாருங்கள், இங்கே கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிராஸாக வருது. அவங்க கட்டியிருக்கிறது ரொம்ப கிராஸாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவங்க கட்டியிருக்கிறது ரொம்ப கிராஸாக அவங்க கடந்து போகணும். இதுதான் இந்த ரயில்வே ஸ்டேஷன். இதுதான் இந்த கிளாம்பாக்கம். இந்த ரொம்ப ஸ்லோவாக இப்படி கட்டினா இவங்க என்னைக்கு பாருங்கள், இப்போ தான் வேலை நடக்குது. ரொம்ப மெதுவாக வேலை நடக்குதுங்க. இந்த இது ரொம்ப மெதுவாக. இந்த தான் கிளாம்பாக்கம். இங்கே தான் இறங்கணும். அந்த பாலம் இறங்குது. இந்த இடத்துல இறங்குற மாதிரி தான் கட்டமைச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கும் போதே அதற்கான என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கோ அதெல்லாம் ஆராய்ச்சி பார்த்துட்டு தான் அந்த திட்டத்தை ஆரம்பிக்கணும். பாருங்கள், ரொம்ப மெதுவாக தடவிக்கிட்டு இருக்காங்க வேலைகள். பாருங்கள், வேலைகளை பாருங்கள், எவ்வளோ மெதுவாக வேலை நடக்குது பாருங்கள். வாரத்துக்கு ஒரு நாள் இங்கே வேலை செஞ்சுட்டு போகிறாங்க. வாரத்தில் ஒரு நாள் வேலை செய்கிறது. வெளியில் ஆட்கள் கிடைக்காம யாரையாவது அழைச்சிட்டு வாரத்தில் ஒரு நாள் வேலை செய்வாங்க போல் இருக்கு. அப்படி தான் இது கிடக்குது. இது இப்படியா வேலை நடக்கணும்? சரூராக வேலை செஞ்சு முடித்தா தான் இது மக்கள் பயன்பாட்டிற்கு வரும். ரொம்ப வேகமாக வேலை நடந்தால் தான். அது இல்லாமல் நீங்கள் மெதுவாக வேலை செஞ்சிங்கன்னா இன்னும் 6 வருஷம் கூட ஆகலாம். அப்படி இதை சரி பண்ண முடியுமா? சரி பண்ணி நீங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துடுவீங்கிறாங்கிற நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சு மக்களுக்கு. அந்த நம்பிக்கையை கொஞ்சம் தயவு செய்து இது பண்ணாமல் ஏதாவது பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளுமே பெருகிட்டு வர ஜனத்தொகை எல்லாம் சென்னையில் தான் பிழைக்கணும்னு நினச்சி வர்றாங்க. அந்த மாதிரி தான் இது நடந்துக்கிட்டு இருக்குது. இதை நீங்கள் தாமதப்படுத்தி என்ன பண்ண போகிறீங்க? பல்லாயிரக்கணக்கான பேர் இங்கே சென்னையில் குடியேறி போக்குவரத்தை பயன்படுத்திக்கிறங்க, பொது போக்குவரத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் இதை சீக்கிரமாக முடிக்கணுமா இல்லையா? அதை கணக்கில் கொண்டு தந்தால் இந்த ட்ரெயின் போகுது பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லோவாக வேலை நடக்குது. எக்ஸ்பிரஸே எவ்வளோ மெதுவாக போகுது பாருங்கள். இந்த மாதிரி தான் இந்த வேலையும் நடக்குது. அப்புறம் என்ன சொல்கிறது? நம்ம அரசாங்கத்துக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது.
ஆனால் கோரிக்கையை வைக்கலாம். அந்த கோரிக்கையை வைக்கிறோம். தயவுசெய்து கொஞ்சம் சீக்கிரமாக இந்த வேலைகளை முடித்து வேகமாக வேலைகளை முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வாங்க. இல்லைன்னா அவன் இது இன்னும் 6 வருஷம் ஆக்குவேன்னு சொன்னாலும் நமக்கு கவலை இல்லை. ஏன்னா மக்கள் தான் கவலைப்பட போகிறாங்க. ரொம்ப கவலையாக பயணிக்கு பயணம் அப்படி இல்லாமல் இன்னும் வேகம் எடுத்து இது ரொம்ப வேகமாக போகணுங்கிறது தான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. தயவுசெய்து இந்த கோரிக்கையை கிடப்பில் போடாமல் இதை மறுபடியும் இன்னும் வேகம் எடுக்க வேண்டும். வேகம் எடுத்து ஜரூராக 6 மாதத்துக்குள்ளேயாவது இந்த வேலைகளெல்லாம் முடிஞ்சு பயன்பாட்டிற்கு கொண்டு வரணும். இது இரவு நேரத்தில் நம்ம இந்த ரயில்வே ஒர்க்கை நம்ம எடுத்திருந்தோம். எல்லாமே அரைகுறையாக தான் நிற்கிது. எல்லாமே அரைகுறையான வேலையாக தான் இருக்குது. இன்னும் முடிக்கப்படலை பாருங்கள். ஃபினிஷிங் ஆகவே இல்லை. இந்த வேலை இன்னும் ஃபினிஷிங் ஆகவே இல்லை. அப்படி தான் இருக்குது இந்த வேலைகள் எல்லாமே. என்னது சொல்கிறது ஒன்றுமே புரியலை நமக்கு. ஆனால் வேகமாக வேலை நடக்கணுங்கிறத நம்ம கோரிக்கையாக வைக்கிறோம். மக்களை போலவே நிறைய மக்களுடைய எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றா போல் நாமளும் இந்த மக்களுடைய கோரிக்கையை மனசில் வச்சு தான் இந்த எதிர்பார்ப்பை அதிகரிக்கிறோம். ஆனால் இது அரசாங்கம் இதை கூடிய சீக்கிரமே இதை வெகு விரைவில் நடைமுறைக்கு கொண்டு வரணும். இதை இன்னும் சீக்கிரமாக வேலை பார்த்து இதை நடைமுறைக்கு கொண்டு வரணும். அப்படி தான் இதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இவங்க அரசாங்கம் என்ன பண்ண போகிறாங்கங்கிறது இன்னும் தெரியல. ஏன்னா ஆரம்பித்தே 2 வருஷம் ஆச்சுங்க. ஒவ்வொரு நாளுமே ஜனத்தொகை பெருகிக்கிட்டே தான் வருது. ஆனால் அதுக்கேற்றாப்புல நீங்கள் கட்டுமானங்களை மற்ற எல்லாத்தையுமே அதிகப்படுத்தணும், இன்னும் வேகப்படுத்தணுமா இல்லையா? அது இன்னும் அந்த இது புரிய மாட்டேங்குது. அப்படின்னா நமக்கு அரசாங்கத்துக்கு புரிய மாட்டேங்குது. ஒன்றுமே நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. எங்கே வேகமாக நடத்தி இந்த வேலைகளை முடிக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க அதை பற்றி அக்கறைப்பட்டது மாதிரியே தெரியல. இது இன்னும் சீக்கிரமாக முடிக்கணுங்கிறது ரொம்ப மக்கள் சிரமப்படுறாங்க. ஒவ்வொரு நாளுமே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த ரோட்டை கடந்து போகிறதுக்கு சிரமப்படுறாங்க. இறங்கி அப்புறம் தன்னுடைய சொந்த இடத்துக்கு போகிறதுக்கு, இங்கேருந்து போகிறதுக்கே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகுது. 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வீட்டுக்கு போகிறதுக்கு ஆகுதுன்னா அப்போ அது இந்த சரி செய்யப்பட வேண்டிய பிரச்சனை தானே இது. இந்த பிரச்சனையை சரி செய்யாமல் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு போட்டுட்ருப்பீங்க? தயவுசெய்து இதை அரசாங்கம் இதை கவனத்தில் எடுத்து ரொம்ப சீக்கிரமாகவே இந்த திட்டத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். ரொம்ப கஷ்டப்படுறாங்க எனக்கு தெரிஞ்சு. மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதுதான் பெரிய விஷயமே. பல்லாயிரக்கணக்கான பேர் இறங்குற அத்தனை பேருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும். இந்த ரயில்வே பிரிட்ஜு, இந்த பிரிட்ஜு ஸ்கை வாக் பிரிட்ஜுன்னு சொல்லி நடை மேம்பாலம், இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு பல ஆயிரம் மக்கள் கருதுகிறாங்க. இதை நீங்கள் ஏன் கிடப்பில் போடுறீங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. கண்டிப்பாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ரொம்ப இனிமேலும் தாமதப்படுத்தக்கூடாது என்று நினைக்கிறேன். இப்போ வாகனத்தை பயன்படுத்துகிறவங்க இந்த ட்ரெயினை பயன்படுத்துவாங்க. இங்கேருந்து நார்த் மெட்ராஸுக்கு போகிறவங்கெல்லாம், வட சென்னைக்கு போகிறவங்க எல்லாருமே இந்த ட்ரெயினை கண்டிப்பாக நிறைய பயன்படுத்துவாங்க. அடையாறு, தாம்பரம், திருவான்மியூர், மயிலாப்பூர் போன்றவங்க போகிறதுக்கெல்லாமே இப்போ வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டான். அதற்காக கூட இந்த வழித்தடத்தை பயன்படுத்துவாங்க. அப்படித்தான் நினச்சி இந்த திட்டத்தை வேகமாக செயல்படுத்தணும் அரசாங்கம். அப்படித்தான் நம்ம எதிர்பார்க்குறோம். செய்யுமா பார்ப்போம் அரசாங்கம். நன்றி.